ஹாய் கைஸ், இட்ஸ் சினிமாபுரம். நான் உங்கள் எஸ்டிஹெச். இப்போ நம்ம வந்து எதை பற்றி பேச போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி காலையிலேருந்து நம்ம எல்லாம் வெயிட் பண்ணிட்டு ஒரு ட்ரெய்லர் ஈவினிங் 5 மணிக்கு வருதுன்னு சொன்னாங்க, 7 மணிக்கு வருதுன்னு சொன்னாங்க. அப்புறம் ஒரு வீடியோ வந்து நைட்டு 9 மணிக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. லால் சலாம் ட்ரெய்லர் தாங்க. இந்த ட்ரெய்லர் எப்போ இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த ட்ரெய்லரில் நம்ம சூப்பர் ஸ்டார் எப்போ இருந்தார் அப்படின்னு கேட்க தோணும். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, இந்த படத்தோடைய பெரிய எக்ஸ்பெக்டேஷனு சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் தான். ஸோ அவர் தான் வந்து ஒரு பெரிய மெயின் பில்லர். அவர் வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு கெஸ்ட் ரோல் தான் பண்ணுறாரு, மெயின் ரோல்லாம் கிடையாது. இருந்தாலும் அவரால் தான் அந்த படம் வந்து ரீச் ஆகுது. அவர் இல்லைனா அந்த படம் யாரும் கண்டிக்க மாட்டாங்க. ஸோ வந்து சூப்பர் ஸ்டார் தான் இந்த படத்துக்கு வந்து மெயின் பில்லர். அவர் இந்த ட்ரெய்லரில் எப்படி இருந்தான்னு கேட்டிங்கன்னா, என்னங்க சொல்கிறது, சான்ஸே இல்லை. மனுஷனுக்கு வந்து 72 வயசுன்னு சொல்கிறாங்க. என்ன ஸ்பீடு, என்ன மேனரிசம், என்ன ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸு, அப்படியே புள்ள அரிக்குதுங்க மனுஷனை பார்க்கும்போது. அவர் வந்து அந்த பாட்ஷா, அந்த அண்ணாமலை, அந்த முத்து, இந்த படையப்பா, அப்போ எவ்வளோ ஸ்பீடாக எவ்வளோ மாசு இருந்துச்சோ அதே மாசு இன்னும் மெயின்டைன் பண்ணுறாரு. அந்த 72 வயசுலேயும் ஜெயிலே பட்டையை கிளப்பிருப்பார். வேட்டையின் அந்த டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட்லேயும் பட்டையை கிளப்பிருப்பார். இதில் பார்க்கும்போது வேற லெவல் இருக்காருங்க மனுஷன். அதுவும் முக்கியமாக வந்து அந்த ஏஆர்ஸோடைய பிஜிஎம், இந்த ஜலாலி பிஜிஎம் மட்டும் நடந்து வரும்போது தேட்டர் கிழிய போது தெரிஞ்சு போச்சு. ஸோ அந்தளவுக்கு வந்து அவருடைய சீன்ஸ்லாம் இருக்கும் படத்தில். அது சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த ட்ரெயிலர் விட்டுருக்காங்க, ஓகேங்களா. ஸோ அந்தளவுக்கு இந்த ட்ரெயிலோட லாஸ்ட் கட்லாம் வந்து அவ்வளோ மாசாக இருக்குது, ஃபைட் சீன்ஸ்லாம் பார்க்கும்போது, ஓகேங்களா. ஸோ அது சரி, சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் தவிர வேறு என்ன இந்த ட்ரெயிலர் எப்படி கேட்டிங்கன்னா, விக்ராந்த் இருக்கிறாரு, விஷ்ணு விஷால் நடிச்சிருக்காரு, செந்தில் இருக்காரு, தம்பிராமையா இருக்காரு, நிறைய பேர் இருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறது ரஜினி சார் பொண்ணு ஐஸ்வர்யா ரஜினிகாந்த், ஓகேங்களா. ஸோ என்ன ஸ்டோரி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த ட்ரெயிலர் பார்க்கும்போது 2 மதம் இருக்காங்க, 2 மதம், இந்து மதம், முஸ்லீம் மதம் இருக்காங்க. ஸோ 2 மதத்துக்குள்ளே யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த 2 யங்ஸ்டர்ஸுக்கு வந்து மேட்ச் நடக்குது. ஸோ இந்த மேட்சில் வந்து சில ப்ராப்ளம் வரும் உங்களுக்கு. ஸோ இந்த ப்ராப்ளத்தை வந்து ரஜினி சார் தீர்த்து வைக்க போகிறாரு. ஸோ இதான் வந்து கதையாக இருக்க போது தெரிஞ்சு போச்சு, ஓகேங்களா. ஸோ இதான் மெயின் ஸ்டோரியாக இருக்க போது. இது வந்து கபில் தேவ்லாம் வராரு, கோச் ஆகிறது வந்து கபில் தேவ், முன்னாள் கிரிக்கெட் வீரர் கபில் தேவ்லாம் இருக்கு, ஓகேங்களா. ஸோ வந்து இதான் ஒரு ஸ்டோரியாக இருக்க போது. ஆனால் இந்த ட்ரெய்லரில் எல்லாரும் நோட்டீஸ் பண்ணிட்ட ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, டைலாக்ஸ். என்ன டைலாக்ஸு, செம்ம. அது இந்த காலத்துக்கு தேவையான டைலாக்ஸ் இருக்குது. முக்கியமாக சொல்ல போனால் வந்து எந்த ஒரு சாமியாக இருந்தாலும், எந்த சாமியாக இருந்தாலும், சாமி சாமி தாண்டா அப்படின்ற ஒரு டைலாக் ஒன்று இருக்குதுங்க. அந்த டைலாக் வந்து முக்கியமாக இந்த காலத்துக்கு தேவை. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, கடவுளே இல்லைன்னு சொல்லுவானுங்க, ஆனால் ஒரு கடவுளை மட்டும் நோண்டிட்டு இருப்பானுங்க. அது ஒரு குரூப் இருக்குது. கடவுள்னா எங்கள் கடவுள் மட்டும் தாண்டா, வேறு எந்த கடவுளும் கிடையாதா அப்படின்ற இன்னொரு குரூப் இருக்குது. ஸோ இந்த 2 குரூப்புக்கும் ஒரு செருப்பால் அடிக்கிற மாதிரி டைலாக்குங்க அந்த டைலாக். எந்த ஒரு சாமியாக இருந்தாலும், எந்த சாமியாக இருந்தாலும், சாமி சாமி தாண்டா அப்படின்ற டைலாக் வந்து அவ்வளோ ஒரு சூப்பர் டைலாக் வச்சுருக்காங்க படத்தில். ஸோ அதுக்கப்புறம் வந்து கூட்டம் சேர்க்கலாம் பெரிய கிடையாது, தன் பிண்டி கூட்டம் வரைக்கிறான் பார்த்தியா, அவன் தாண்டா பெரிய ஆளுன்றது வந்து இது வந்து யாருக்காக வச்சோன்னு தெரியல. ரீசெண்ட் டைமில் வந்து ஒருத்தர் வந்து கூட்டத்தை கூடி சைக்கிளாக எடுத்துருக்காருல, ஸோ அவருக்காக வச்சுருவாங்கன்னு தெரியல. அது இருக்காது, பட் ஃபேன்ஸ் அப்படி எடுத்துப்பாங்க. ஸோ அது விட்டுருங்க, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு டைலாக் இருக்குது. ரஜினி சார் சொல்லுவோம், லாஸ்ட்டாக சொல்லுவார் ரஜினி சார், மதத்தையும் நம்பிக்கையும் மனசில் வை, மனிதாபத்தை மேலே வை, அதுதான நம்ம நாட்டுக்கு வந்து சிறப்புன்ற மாதிரி ஒரு டைலாக் சொல்லிருப்பாரு. என்ன டைலாக்ங்க அது, உன்னுடைய மதம், உன்னுடைய நம்பிக்கைலாம் உன் மனசில் வச்சுக்க, ஆனால் மனிதாபத்தை மேலே வை, ஓகேவா. ஸோ அது வந்து ஒரு ஹார்ட் டச்சிங் டைலாக். இது டைலாக் ரைட்டிங்ஸ் இந்த படத்தில் வந்து அவ்வளோ மாசாக இருக்கும் போது, அவ்வளோ ஒரு சென்சிட்டிவான நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்காங்க டைலாக்ல, தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் டைலாக் மாசான டைலாக் ஒன்று வச்சுருக்காங்க. அதாவது நம்ம பாட்ஷா வேறு யாருமே பண்ணுற மாதிரி டைலாக் ஒன்று. என்னன்னா வந்து, அவர் என்ன வேட்டி சட்டை கட்டிட்டு 5 டைம் நமாஸ் பண்ணிட்டு சாந்தி சமாதானம் போகிற அல்லா போய் அடிச்சிட்டு இருக்காரா, அவர் பம்பாயில் எப்படி இருந்தால் தெரியுமா அப்படின்ற மாதிரி ஒருத்தர் சொல்லுவார். அப்படி ரஜினி சார் அடுத்த ஷார்ட்டில் ரஜினி சார் வரும்போதெல்லாம் சும்மா வேற அளவு இருக்கும் போது, இந்த சீன் நிச்சயம் வந்து தியேட்டர் வந்து பட்டை கிளப்ப போகுது. அப்படி சொல்லும்போது அந்த பாட்ஷா மாதிரி ஃபீல் கொண்டு போகிறாங்க. அது வந்து வேற அளவு தெரிக்க போகுது அந்த சீன் வந்ததுக்கப்புறம் தியேட்டரில். ஸோ வந்து அது நம்ம காத்துட்டுருக்கிறோம், ஓகேங்களா. ஸோ மொத்தத்தில் வந்து ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கமர்ஷியல் பேக்கேஜிங். அது ஒரு திருவிழா பக்கம்லாம் காட்டுறாங்க, ஒரு கமர்ஷியலான படமாக ஒரு பக்கம் போகுது, இன்னொரு பக்கம் ஸ்ட்ராங்காக வந்து மதத்தை பற்றி வந்து பேச போகுது. அதாவது எல்லா மதமும் சம்மதமே, எல்லா மதமும் ஒன்றேன்ற மாதிரி வந்து ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் வந்து கொடுக்க போது நம்ம தெரிஞ்சு போச்சு, ஓகேங்களா. ஸோ மொத்தத்தில் வந்து ஒரு ஃபுல் பேக்கேஜ் ட்ரைலர் இது. நம்ம வந்து எங்கேயுமே அந்த ட்ரைலர் வந்து குறை சொல்ல முடியாது. பிஜிஎம்மாக இருக்கட்டும், அந்த சீன்ஸாக இருக்கட்டும், டைலாக்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு ஃபுல் பேக்கேஜில் ஒரு ட்ரைலர் கொடுத்துருவாங்க சொல்லலாம். இந்த படம் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆக போகுது. நம்ம நிச்சயம் படத்தை பார்க்க தான் போகிறோம். பார்த்து உங்களுக்கு டிவி கூட சொல்லிட்டு மீண்டும் சந்திப்போம். டாடா, பை பாய்.